தேவனாகிய கர்த்தாவே, அடியவருடைய வாயின் வார்த்தை எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக சொன்னார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்காக உங்கள் ஆயர் யோசபாத் மற்றும் ராபர்ட் ராஜன், திருச்சபை செயலர், பொருளர், போதக செயலர் குழு உறுப்பினர்கள், ஈஸ்வரர் யாவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். கோவை திருமண்டல பேராயர் பிரின்ஸ் கால்வின் ஐயா சார்பாகவும் எனது சார்பாகவும் அனைத்து மிஷனரி குடும்பங்களின் சார்பாகவும் நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லா மிஷனரி சங்கத்திலையும் இருக்கிறேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக நமது கோவை திருமண்டல நற்செய்தி பணி ஊழியத்தில் இயக்குநராக ஃபுல் டைம் டைரக்டராக பணி செய்து வருகிறேன். நானும் ஒரு திருச்சபை நாயர். இந்த 5 ஆண்டுகளாக முழு நேரமாக பணி செய்து வருகிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சிரோடு கிறிஸ்துநாதர் ஆலயத்திற்கு ஆய்வாக நான் பணி செய்திருக்கிறேன். மற்றபடி சேலம், இளைஞர் போன்ற நிலைகளிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் 8 மாவட்டங்களிலே நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஒரு ஈரோடு, சேலம், திருவண்ணம் வளர்ந்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் மிஷனரிகளுக்கு பொறுப்பாக ஊழியம் செய்கிறேன். எங்களுக்காகவும் மிஷனரி ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான நாள். அதில் சிறப்பாக துதி வேலையை நடத்துவதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மகன் ஒரு என்ஜினியராக பணியாற்றி வருகிறார். என்னுடைய மகன் ஒரு டாக்டராக பணி செய்து வருகிறார். ஆகவே குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். எனக்கு ஒரு மருமகள் உண்டு, அவளும் என்ஜினியர். ஒரு பேரமகன் உண்டு. ஐரமாவுக்காகவும் எங்களுக்காகவும் இந்த ஊழியர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய பணித்தளத்தில் ஊழியம் செய்து இன்றைக்கு பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் சரவணன், அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய திருமணத்தில் 4 பேர் இந்து மிஷனரிகளாக பணி செய்திருக்கிறது. இன்றைக்கு எல்லா திருச்சபையிலும் அறிவிப்பு கொடுக்க அனுப்பியிருக்கிறோம். இன்னும் 8 மிஷனரிகள் மிக மிக அவசரமாக தேவைப்பார். ஆகவே இந்த சபையிலிருந்தும் மிஷனரி ஊழியர்களுக்காக ஆண்டவரால் ஏவப்பட்டால் நீங்கள் ஆராதனை முடிந்ததும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஒரு ஆயிரம் தொடர்பு கொண்டு கமிட்டியின் பரிந்துரையோடு நீங்கள் வரலாம் என்று நான் உங்களோடு அழைக்கிறேன். உங்கள் திருச்சபைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், முதல் உரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இன்னொரு மிக சிறப்பான நாள். பவுல் மனமாற்றம் அடைந்த நாள், பால்ஸ் கன்வர்ஷன் டே, சென்ட் பால்ஸ் டே என்று இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வந்துட்டாலே பவுல் திருநாள் என்று நாம் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டியதால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டில் 2 பெரிய ஹீரோஸ் இருக்கிறார். அதில் நம்பர் 1 அப்படின்னா அவர் லார்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் நம்பர் 1 ஹீரோ. 2ஆவதாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பேரு அப்படி இப்படின்றலாம் சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லுவேன் என்றால் பவுல் தான். பவுலடிகளார் புதிய ஏற்பாட்டிற்கு அதிகமாக சொந்தக்காரர். 13 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். 13 கடிதம் எழுதியிருக்கிறார். சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். மிஷனரி ஊழியம் செய்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நாங்களும் மிஷனரி ஊழியம் செய்தோம். எங்கள் தலைவரை குறித்து, பவுலை குறித்து சொல்லுகிறோம் என்பதிலே அதிக மகிழ்ச்சி. இந்த பவுல் அல்லது சவுல் பவுலானார் அப்படின்றாங்க, உண்மைதான். ஆனால் எபிரேயத்தில் சால் அப்படின்றது அர்த்தம். ஹீப்ரூ லாங்குவேஜில் சால், கிரீக்கில் வந்து பால் அப்படின்னு. இதில் இந்த பேர் மாதிரி அந்த பேர் வந்துருச்சு அப்படி சொல்ல முடியாது. அவர் மனமாற்றம் அடைந்தார். இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்து
என்கவுண்டர் ஆனது. இன்னைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவால் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே வைத்து ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துள்ளதா? இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். பவுலை ஆண்டவர் சந்தித்தார். தமஸ்கு போற வழியில் சந்தித்தார். அவர் எங்க போயிட்டு இருந்தார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பரிசுத்தவான்கள், ஆதி திருச்சபையில கிறிஸ்தவர்களுக்கு செயின்ட்ஸ் அப்படின்னு தான் பேர். எனக்கு இங்கே பார்த்ததுமே ஆல் செயின்ட்ஸ் சர்ச் கொலாச் அப்படின்னார். நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? ஆலயம் மட்டும் அப்படியா? நம்ம உள்ள இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு செயின்ட்ஸாக இருக்கிறோமா அப்படின்றதை கேட்டு பார்க்கிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நாம் சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்திலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆதி திருச்சபையில் உள்ள மக்களுக்கு செயின்ட்ஸ் அப்படின்னு தான் பேர். அந்த பரிசுத்தவான்களை படுகொலை செய்து கொண்டிருந்தவர் தான் பவுல். ஆண்டவர் சந்தித்தார். குதிரையில வேகமாக போயிட்டு இருந்த அவரை கீழே தள்ளினார். எல்லாம் அதிகார பத்திரம், நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு போனார். கீழே தள்ளப்பட்டார். பார்வை இழந்தார். கைலா கொடுத்து நிப்பாட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆண்டவரே நீர் யார்? ஒரு ஒளி அவரை தாக்கியது. ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். இன்னொன்னு சொல்றார், உள்ளில் உதைக்கிறது கடினமா அப்படின்னா, முள்ளு செடி இருக்குன்னு வச்சுங்க, அதில் எட்டி எட்டி உதைச்சா யாருக்கு கஷ்டம்? சொல்லுது உதைக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். உடுக்குத்தாயா கஷ்டம். எங்கள் மக்கள் முள்ளு மாதிரி அவங்களை உதைக்கிறீங்க, இந்த கஷ்டம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கு அவ்வளோ லைஃபே முடிஞ்சது, சரணடைந்து விட வேண்டும், இனி கிறிஸ்தவரை துன்புறுத்துவதை நிப்பாட்டி விட வேண்டும். என்னோடு பேசினவர் தான் கர்த்தர், ஆண்டவர், மேசியா, இரட்சகர் என்று சொல்லி முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். அனனியாவிற்கு சொல்லி கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவரை மனமாற்றத்திற்கு வழிகாண்பிக்க சொல்றார். அந்த அனனியா பயப்படும் போது இந்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9:15 பார்த்தீங்கன்னா, அவன் புறஜாதிகளுக்கும் வாசிக்கிறீங்களா? யாரும் வாசிக்கிறேன். ரெண்டு பேர் வாசித்தீங்க, சந்தோஷம். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட மாத்திரமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ரட்சகர். நாங்கள் பிபிஎம் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தால் அதுக்கு இயேசு ரட்சகர் ஆலயம் அப்படின்னு தான் பேர் வச்சுக்கொண்டாங்க. வழியில் போகிறவங்கலாம் அதை படித்தா அதே போகும், இயேசு ரட்சகர் அப்படின்னு படிப்பாங்க என்று சொல்லி சித்த ஆலயங்களை கட்டிவிட்டு வருகிறோம். இந்த பவுலும் இயேசுவே ஆண்டவர் ரட்சகர் என்று அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு மாத்திரமல்ல, யூதருக்கு மட்டும் இயேசு ராஜா ரட்சகர் அல்ல, எல்லாருக்கும் ரட்சகர். இன்னைக்கு டாபிக் கொடுக்கப்பட்டுள்ளது யூனிட்டி எக்குமெனிக்கல் சண்டே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசை திருச்சபை தான் எல்லா திருச்சபை மக்களையும் ஏற்றுக்கொள்கிறது. இனித திருச்சபை ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். எந்த திருச்சபையையும் இனித திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுநாதர் அதற்காக தான் ஜெபித்தார். யோவான் 17:21 ஜெபித்தார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் பிதாவே, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபித்தார்.
ஆண்டவரால் அழைப்பு பெற்றார். அந்த அழைப்பிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், ஊழியம் செய்தார். இந்த காலையில் அவருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை என்னை அழைத்தார், அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி வைத்திருக்கிறார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு யோசித்தீங்கன்னா, கொள்ளை நோய், கொரோனா என்ற ஒரு நோய் மாறிக்கொண்டு போனது. கோவை புதூர் ஆயுதாக ஹாஸ்பிட்டலிருந்து கொண்டு வருவாங்க, அடக்கம் செய்வோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு ஐயா முடிச்சிட்டீங்களா, அடக்கம் முடிச்சு ஐயோ அது வேற மாதிரி ஆகும் ஐயா, ஜெர்மனியாக முடிச்சான்னு சொல்லுங்க. அந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவமாக இருக்கு. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்றால் சுத்த கிருபை. அவருக்காக, அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறதற்காக நம்மை ஆண்டவர் இன்றைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உடைப்பாட்டு ஒரு பகுதி படித்தோம். யோசுவா என்ன செய்கிறார்? 12 கற்களை வைக்கிறார். 12 இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு 12 கற்கள் வைக்கப்படுகிறது. அது அங்கே ஒன்றாக இணைக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோத்திரத்தாரையும் ஆண்டவர் இணைக்கிறவர், ஒன்று சேர்க்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எப்பவும் இந்த பவுலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் இங்கே பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் நேரம் மிக குறைவாக இருப்பதாலே ஒரு 12 குறிப்பை மட்டும் சொல்லிவிடலாம் என்று, மிக வேகமாக ஒரு 10-15 நிமிடத்தில் சொல்லி முடித்து விடலாம் என்று இருக்கிறேன். 10-12 நிமிஷம் போது கொஞ்சம் பேர் டைம் அப்படின்னு பார்த்தார். நான் அதிகமாக பேசுகிறவர் அல்ல, பேச சொன்னால் பேசுகிறேன். நானும் ஒரு திருச்சபையில் ஆயிரம் குறைந்த நேரத்தில் முடிக்கும். நம்பர் 1, கண்டிப்பாக இதை மனிதர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பவுலை பற்றி 12 குறிப்பு மட்டும் வைத்திருக்கிறேன். 3 குறிப்புக்கு 1/2 மணி நேரம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த 12 குறிப்புமே ஒரு 15 நிமிடத்தில் முடியிருப்பார். நம்பர் 1 பவுல் chosen and called minister, தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஊழியம் அப்படின் போது நாம் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றுதான் நான் சொல்றேன். ரோமர் 1:1 தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட பவுலாகிய நாம் என்று பவுல் சொல்றார். ரோமர் 1:1 பார்த்தீங்கன்னா வருவார். அதே மாதிரி அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ்தலர் படித்து, ஆகவே இவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர். நம்ம இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய அழைப்பு மிக மிக அவசியம் தான். ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்றலாம் இருந்தால் அது சரிப்படாது. ஆலயத்தில் உறுப்பினராக இருந்தாலும் அதுவும் சரிப்படாது. ஏதோ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவர்களை அவருக்கு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்கிற அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். chosen and called minister. 2வது ஜென்டைல் மிஷனரி அண்ட் மினிஸ்டர். புறையிட மக்களுக்காக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர் என்று பவுல். யூதர்களுக்கு பேதுரு எப்படி மிஷனரி ஆனாரோ அதே போல யூதர் அல்லாதோருக்கு குறை தந்தவர்களுக்கு பவுல் மிஷனரி ஆனார். 3வதாக மினிஸ்டர் டு ஆல், எல்லாருக்கும் எல்லாமான ஒரு ஊழியம். யூதர், கிரேக்கர், ரோமர், கிறிஸ்தவர், துறையினத்தவர் என்று எல்லாருக்கும் பவுல் ஆனார். இன்னைக்கு பல நேரங்களில் நான், என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள், நம்மால் அவங்களால அப்படின்னு சொல்லி பிரித்து விடுகிறோம், பேசி விடுகிறோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக நாம் எல்லாருக்கும் எல்லாமாக வேண்டும். பவுல் எல்லாருக்காகவும்
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று காபிரியல் தூதன் இயேசுவை குறித்து அறிவித்தார். எல்லாருக்கும் எல்லாமான ஒரு ஊழியர் தான் அவர் மினிஸ்டத்துவம். நான்காவது, என் பயணியர் மினிஸ்டர் முன்னோடி பணியாளர் போகும். அதில் 2 Corinthians 10:13-14 தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். ஏற்கனவே நடக்கிற இடங்களில் அவர் ஊழியம் செய்வது. டிபியில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு ஊரில் போய் தான் அங்கே மிஷனரிகள் தங்கி ஊழியம் செய்து வருகிறார். வேறு யாரும் அங்கே ஊழியம் செய்தால் அங்கே போகிறது, அனுப்புகிறது. அந்த ஒரு காரியத்தை தான் முன்னோடி பணியாளராக, பயணியர் மினிஸ்டராக பவுல் செய்தார். பூக்கடைக்கு எதிராக பூக்கடை போட மாட்டார். மளிகை கடைக்கு எதிராக மளிகை கடை போட மாட்டார். குடிச்சு வச்ச மீன் அவர் சமைக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு முன்னோடி பணியாளர். யாரும் செய்யாத இடத்தில் தான் அவர் ஊழியம் செய்வார் சொல்லி 4ஆவதாக பார்க்கிறோம். 5வது, இண்டிபெண்டன்ட் அண்ட் ஒர்க்கிங் மினிஸ்டர். சுயேட்சை ஊழியர், தன்னிச்சையாக பணி செய்கிறது. அவர் சம்பளம் வாங்கி ஊழியம் செய்ததாக எங்குமே குறிப்பிட்டு இந்த கைகளே வேலை செய்தது என்று சொல்றார். அவர் செருப்பு தைக்கும் தொழில் செய்தார் என்று சொல்றாங்க. இன்னொரு சூழ்நிலையில அவர் தோல் பதனிடுகிற பணியை செய்தார். கூடாத பணியையும் பெண் போன்ற வேலையும் அவர் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார். அதுல ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவர் செலவு செய்தார். செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் இதை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், இந்த ஊழியத்திற்காக வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தன் கைகளாலேயே வேலை செய்து மிஷனரி ஊழியத்தை செய்தவர் இந்த பவுல். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம், எதை கொடுத்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோமா, கஷ்டப்பட்டிருக்கிறோமா, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். 6வது, சிம்பிள் மினிஸ்டர், ஒரு எளிமையான ஊழியர். நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விளம்பரங்கள் ஊழியர்களுக்காக போய் கொண்டிருக்கிறது. இயேசுநாதரை எங்குமே பார்க்க முடியாது. தங்களுடைய பெயர்களையே பேர் புஸ்தகமாக போட்டுக் கொள்கிறார். அங்கே இயேசு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் மறைக்கப்பட்டவராக, மறைந்தவராக தான் இருக்கிறார் என்றார். பவுல் சொல்றார் பிலிப்பியர் 4:11 எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விதத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த மிஷினரி எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. எந்த சூழ்நிலையும் அந்த ஃபீல்டை விட்டு ஓடி வந்துடாது, அங்கேயே இருக்கு. ஆண்டவருக்காக கஷ்டப்படுங்கள், கஷ்டப்படுங்கள், தியாகம் செய்யுங்கள், அனுபவப்படுங்கள் என்று சொல்லி வைத்திருந்து கொண்டிருக்கிறோம். நானும் சில நேரத்தில் பிஷப் ஆஃபீஸில் தான் எனக்கு ஆஃபீஸ் வாரம்லாம் போகும். வீக்கெண்ட்ஸில் எங்கேயாவது பணித்தளங்க சர்ச்சஸ்க்கெல்லாம் போயிடும். உடனே ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனீங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் சேரப்பாடி கேரளா பாட்டு வரைக்கும் மலையாளம் மொழியை போயாச்சு. இன்னைக்கு இங்கே அடுத்த வாரம் சிறுமுகை ஆலயத்துக்கு போயிருக்கோம். எங்கே எந்த வாரம் ஆண்டவர் அழைக்கிறாரோ அங்கே போயிருக்கோம். உணவு நேரங்கள் எல்லாம் மாறிவிடுவார், எல்லாமே மாறிடும். பயண நேரங்களில் எல்லாமே மாறிவிடும். ஊழியம் மட்டுமே செய்யும் ஆகாத கர்த்தர் அப்படி வந்து கொண்டிருந்தார். ஒரு எளிமையான ஊழியர் இருப்போம். வருடம் நாங்கள் அதிகமாக
வாழ்விலே அந்த சிம்பிளிசிட்டி மிகவும் குறைந்து போய்விட்டது. நாம் மிக ஆடம்பரமாகவே இருக்க வேண்டும் என்று பழகிவிட்டோம். டூ வீலர் இல்லையா, ஃபோர் வீலர் இல்லையா, சர்ச்சுக்கு போக வேண்டாம் முடிவு செய்தது. கொஞ்செல்லாம் நடந்துதான் வந்தோம் பாருங்கள். இப்பொழுது நடக்க முடிகிறது. வண்டி இருந்தால்தான் ஆலயத்திற்கு வருகிறோம். வண்டி இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டே இருக்கிறோம். ஏழாவது, a caring minister, a encouraging minister, கண்டிப்பும் கனிவும் நிறைந்த ஒரு ஊழியர். சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்படின்றார். 2 கொரிந்தியர் 4 உள்ள கொரிந்து சபை சொல்லும்போது, நான் பிறப்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தத்தோடும் வர வேண்டுமோ, எது உங்களுக்கு வசதி அப்படின்றார். பவுல் புத்தி இல்லாத கலாத்தியரை கொரிந்து சபையில கூட விசனமா இருக்கிறீங்களா, கட்டாயமா போகணும்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு பவுல் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சபையான ஊழியர்களுக்கு மிஷனரி ஊழியர்கள் கொடுக்கவே இல்லை. பிலிப்பு சபைதான் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் மாத்திரம் உடன்பட்டதை அல்லாமல், 2வது தரம் உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபை உடன்படவில்லை. தெசலோனிக்கேயில் இருக்கும்போதும் அப்படி நீங்கள் கொடுத்து உதவி. மக்கதோனியா சபையை பற்றி கொரிந்து சபை சொல்றார். அவங்களுக்கு என்ன பிளஸிங் சொல்றார்? தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ மகிமையிலே நிறைவாக்குவார். கொடுத்தவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் தான் அந்த பிலிப்பியர் 4:19. கொடுக்காதவர்களுக்கு அந்த வசனமே போடவே கூடாது, வீட்டில் வைக்கவே கூடாது. குறைவை நிறைவாக்குகிறது. ஆண்டவருக்காக நாம் குறைவுபட வேண்டும். இங்கே ஊழியத்தின் நிமித்தமாக கொரிந்து சபையை அவர் சாடுகிறார், கண்டித்து உணர்த்துகிறார். சபைகளை குறித்த கவலை அவரை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொன்னார். 8வது, டிராவலிங் மினிஸ்ட்ரி, பயணம் செய்கிற ஒரு ஊழியர். 3 முறை மிஷனரி பயணம் செய்திருக்கிறார். 4 முறை ரோமாபுரிக்கு சென்றிருக்கிறார். அவருடைய பயணங்களின் போது ஆறுகளால் வந்த சேதம், வெள்ளங்களால் வந்த கஷ்டம், சுய ஜனங்களால் வந்த பாதிப்பு, அந்நிய ஜனங்களால் வந்த கஷ்டம், பட்டணங்களிலே ஏற்பட்ட கஷ்டம், நல்ல சகோதரர்களால் வந்த கஷ்டம், பிரயாசப்பட்டதிலே வந்த பாதிப்பு, வருத்தங்கள், கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், 39 அடிகள் 5 தரம் அடிபட்டது. 3 முறை விழாவிலால் அடிபட்டார். ஒரு யூதரை மற்றவர்களுக்கால் 40 அடி, இவர் யூதர் என்று கண்டுபிடித்ததுனால 39 அடியோடு நிப்பாட்டினார். 1 தரம் கல்லெறியப்பட்டேன் என்று சொல்றார். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன்னு சொல்றார். கடலில் 1 நாள் முழுவதும் இருந்தேன்னு சொல்றார். இவ்வளவையும் அனுபவித்து அவர் பயணம் செய்திருக்கிறார், மிஷனரி பயணம் செய்திருக்கிறார். இங்கிருந்து ஊருக்கு போயிட்டு வரணும்னால ஆனால் இவர் மிஷனரி பயணத்திலே பல பாடுகளின் மத்தியில், அவமானங்களின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில், துயரங்களின் மத்தியில் பயணித்து நற்செய்தியை சொல்லியிருக்கிறார், சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். 9வது, ரெக்கன்சிலிங் மினிஸ்ட்ரி, ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியர். இது இன்னைக்கு திருச்சபையிலோ அல்லது குடும்பங்களிலோ இல்லை. பாருங்கள், ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறோம், ஒப்புரவாக மனதில்லாமல் இருக்கிறோம். மூத்த சகோதரன் இளைய சகோதரனோடு ஒப்புரவாகிறதில்லை. தந்தை தன் மகன் திரும்பி வந்தபோது ஒப்புரவானார், மகனை சேர்த்துக் கொள்கிறார்.
காலேஜில் வந்து அம்மா சூப்பராக சொல்லிட்டீங்க. God bless you. இந்த காணாமல் போன மகன் அவனை தான் கெட்டகுமாரனே சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தப்பாக சொல்லுவாங்க. ஒப்புரவாக முடிவு வராமல் ஒருத்தர் இருக்கிறாங்க. வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒருத்தர் இருக்குது. மூத்தகுமாரன் தம்பி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். அவன் தான் கெட்டகுமாரன். மனம் திரும்பி வந்தவன் நல்ல குமாரன். நம்ம மாற்றி கொண்டு யோசிக்க வேண்டியது இல்லை. இதுதான் சத்தியம். மூத்த குமாரன் தான் கெட்டகுமாரன். ஒப்புரவாகாமல் போனவன் தான் கெட்டகுமாரன். மனம் திரும்பி வந்தவன் நல்ல குமாரன். தந்தையோடு ஒப்புரவானான். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று 2 Corinthians 5:19 பவுல் சொல்றார். ஒப்புரவாகுதலின் கூலி யூதர் குறைந்தவர் யூதர் அல்லாதோர் இருப்பிடத்தாரையும் கிறிஸ்து ஒப்புரவாக்கினார். வகையை சிலுவையிலே கொண்டார். இதெல்லாம் சொல்லணும். அந்த ஊழியத்தை இயேசு செய்தார், பவுல் செய்தார். நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார். நமக்கென்று எனக்கென்று நாமின் மனைவி பிள்ளைகளின் குடும்பம் என்று சுயநலமாக பயன்படுத்த உணவன் தனக்கானவைகளை விட பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே எனினும் உங்களிலும் இருக்கிறது. பவுல் ரெக்கன்சிலிங் மினிஸ்டராக ஒப்புரவாகுதலின் ஊழியராக பணி செய்தார். எத்தனாவது போய் பார்க்கிறோம். ஏதாவது கடைசி அப்படின்னா என்னென்ன இறங்கியிருக்கோம் பார்க்கலாம். 10வது குறிப்பு வந்திருக்கிறோம். இக்காலஜிக்கல் மினிஸ்டர், சுற்றுப்புற சூழல் பணியாளர். மார்க் 16:5 இயேசுநாதருடைய பிரதான கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும்னா மரம், செடி, கொடி, காட்டு மிருகங்கள் எல்லாத்துக்கும் தான் அப்படின்னா எல்லாத்துக்கும் அவருடைய அன்பை சொல்லும். 2 வாரங்களுக்கு முன்பு கோத்தகிரி பகுதியில் பர்ன் சைடு அப்படின்ற ஒரு எஸ்டேட் சர்ச்சுக்கு போயிருந்தேன். மொத்தமாகவே 4 பேர் தான் வந்தாங்க. 4,000 சேர்ந்து 6 அந்த 5,000 சேர்ந்து 10 பேர். என்ன ஆச்சுன்னா, இப்போதான் கரடி வந்துட்டு போச்சு, இப்போதான் புலி வந்துட்டு போச்சு, இப்போதான் நமக்கு யானை போச்சு என்று சொல்லி சாத்தம் போகணும்னு சொல்லி நின்று விட்டார். ஆனால் சொன்னாங்க, ஜன்னல் கதவு, கோயில் ஜன்னல் கதவு கரடி தட்டுதான். ஆலய கதவை காட்டு எருமைகள் வந்து இடிக்கிறது, கட்டுகிறது, கட்டுகிறது. நான் சொன்ன அடுத்த முறை வரும்போது கதவை திறந்தே வையுங்கள். மக்கள் வரலாறு பரவாயில்ல, காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் நான் ஆண்டவருடைய அன்பை சொல்கிறேன் என்று சொல்கிறது. இந்த ஆலயம் காட்டு மிருகங்களால் நிரம்பட்டும். சூப்பராக பென்செல்லாம் செய்யணும். ஆட்கள் இல்லாவிட்டால் இந்த ஆலயத்தை பொருளை வைத்து தூக்கி நாங்கள் மரத்தடியில் ஜபம் நடத்துகிறோம், சுல்தான்பேட்டைக்கு கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லியிருக்கோம். ஆலயம் வீட்டிலே ஜபம் கொடுக்கிறோம். சுற்றுப்புற சூழலில் நாம் ஆழ்ந்து கொண்டு வருகிறோம். நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். சர்வ சிருஷ்டியும் மிகுந்த ஆவலோடு தேவனுடைய புத்திரர் வெளிப்பட வேண்டும் என்று சர்வ சிருஷ்டி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ரோமர் 8:22 வரைக்கும் பவுலடிகளார் சொன்னார். சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை படுகிறது. இன்னைக்கு மனுக்குலத்திற்கு அல்லது அனைத்து படைப்புக்கும் மகுடமாக உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது. நானும் வந்து கரடி வருதுன்னா அங்கே போய் நம்ம வீடு கட்டணும். அது இருக்கிற இடத்துல நம்ம போனால் நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வரதான் செய்வோம். யோசிப்பாரு. இன்றைக்கு மிருகங்கள்லாம் நடமாடுது, அங்கே வருது, இங்கே வருதுன்னு சொல்லி நானும் அது இருக்க வேண்டிய இடத்துக்கு நாம் போய்விட்டோம். நாம் இருக்கிற வேண்டியதுக்கு அது வந்தால் கோபப்படுகிறோம்.
படைப்புகளை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவைகளை நல்வழிப்படுத்தவும் வேண்டும் என்று ஆண்டவரை வைத்திருக்கிறார். நம்முடைய பொறுப்பும் சேவையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பவுல் இந்த சுற்றுப்புற சூழல் பணியாளராகவும் பணி செய்திருக்கிறார். படைப்புக்காக அவர் வேதனைப்பட்டிருக்கிறார், யோசனை பண்ணியிருக்கிறார். 11வது என்று மினிஸ்டர் டு தி அன்பிரிவிலேஜ், வசதி படைத்தோருக்கு மட்டுமல்ல, நலிந்தோருக்கு, எளியவர்களுக்கு அவர் நற்செய்தியாளரானார். குட் நியூஸ் டு தி புவர், எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை பிதாவானவர் அனுப்பினார். இயேசுநாதன் நாசரேத்தூரில் தேவாலயத்திலே இந்த ஏசாயாவின் புத்தகத்தை வாசிக்கும் போது சொன்னார். அப்படியே பவுலும் நலிவுற்ற மக்களுக்காக என்னை கர்த்தர் அனுப்பினார், ஏழை எளிய மக்களுக்காக என்னை அனுப்பினார், அழைத்தார். உங்கள் அன்பை அவர்களுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கலாத்தியர் 3:28 யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்று, எல்லாரையும் நேசிக்கும்படி, உதவும்படி, ஆதரிக்கும்படி சொல்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யவே அவர் நம்மை திருச்சபையாக வைத்திருக்கிறார். திருச்சபை திருச்சபையாக வேண்டும் என்று டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறார். திருச்சபை திருச்சபையாக தெருவுக்கு போயிருந்தோம் அப்படின்னு தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் தெருவுக்கு சென்று உள்ள மக்களுக்கு ஆட்சி அனுமதி சொல்லணும். அதனால தெருவுக்கு சமம் அப்படின்வாங்க. இப்போ என் கையில் ஒரு மெகஃபோன் கொடுத்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் நின்று பேச சொன்னால் பேச முடியும். இப்பொழுதும் அதை நான் செய்ய முடியும். ஏனென்றால் சிறு வயது முதல் கொண்டு எனது 35 ஆண்டுகளாக ஆயர்குடியிலே செய்திருக்கிறேன். கிராமங்களில் நின்று நற்செய்தி சொல்லியிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டுடைய அன்பை சொல்லி அவர்களை திருச்சபைக்கு கொண்டு வந்து உதவி செய்திருக்கிறோம். பணித்தளங்களில் மிஷனரிகளை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய பவுல் தன்னை அர்ப்பணிக்கிறார். மினிஸ்டர் டு தி அன்பிரிவிலேஜ். கடைசியாக பவுல் மாற்றிய மினிஸ்டர், இரத்த சாட்சியாக மறித்த ஊழியர். ரோமன் சிறைச்சாலையில் இருந்தார். பிறகு விடுவிக்கப்பட்டு தனித்த ஒரு வீட்டிலே 2 ஆண்டு காலம் இருந்தார் என்று அப்போஸ்தலர் இருப்பார். அவர் சபைக்கு சொல்லும்போது, ஏதோ நான் வானவரையாக வாய்க்கப்பட்டு போகும் காலம் வந்து இருக்கிறது என்று சொல்லுவார். அவர் குளிர், பனி, நிர்வாணம், பசி, தாகம் இவைகளால் பாதிக்கப்பட்டு மரித்தார் என்றும் 64 அவள் கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதுவரை நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். அவள் தீமோத்தேயுக்கு சொல்றார். இன்னைக்கு கல்வியில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யாதவங்களுக்கு வசனத்தை போட்டு விட்டுருவாங்க. நான் பலரை அறிந்திருப்பதாக இதற்கு இந்த வசனம் எழுதியிருக்காங்க. சம்மதமே இல்லையே, இவங்க நல்ல போராட்டமாக போராட்டார். ஆனால் பவுலை போல வாழ்ந்து காட்டினால் இப்படிப்பட்ட வசனங்களை தைரியமாக நாம் கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்திருக்கிறோம், சாதித்திருக்கிறோம். பவுல் ஒரு பெரிய சாதனையாளர். எதை போதித்தாரோ அதை இயேசுநாதர் சாதித்தார். அவருடைய சீடரான பவுலும் அவரை போலவே போதித்தார். மிக தைரியமாக பிரசங்கித்தார், சாதித்தார். ஜீவ கிரீடத்தை பவுலடிகளார் இந்த திருநாளில் எப்படி ஆலயத்தில் பிரவேசித்திருக்கிற நீங்களும் நானும் நம்மை நாமளும் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பவுலடிகளாரும் பவுலிலிருந்து கற்றுக்கொண்ட